ஸ்ரீமத்யை கோதாயே நமஹ. ஆண்டாள் நாச்சியாருடைய திருவாடிப்பூர மகோத்சவம். இன்றைய தினம் மிக உயர்ந்ததான 5ஆம் திருநாள். இன்றைய தினம் காலை சுவாமி பெரியாழ்வார் அவருடைய சன்னதியிலிருந்து ஆண்டாள் சன்னதிக்கு எழுந்தருளி மங்களாசாசனத்திற்குண்டான அலங்காரத்துடன் கூப்பு கை, தொங்கு கால்கள், திருக்கழுத்து முதல் திருவடி வரை அனைத்து ஆபரணங்களும் சாற்றிக்கொண்டு சொர்ணயோபவீதம், ரத்ன கிரீடம், ரத்ன திருக்காதுகள் ஆகியவைகள்லாம் சாற்றிக்கொண்டு விசேஷமாக ஆழ்வார் திருநகரியிலே ஆதிநாதருக்கும் ஆழ்வாரும் தினந்தோறும் கேட்கக்கூடியதான மங்களாசாசன மேளவாத்தியங்கள், ஒரு குறிப்பிட்ட சில இசைக்கருவிகள் பாண்டிய தேசத்தினுடைய வழக்கம். அந்த இசைக்கருவியை சில தினங்களில் சில காலங்களில் மட்டுமே வாசிக்கப்படும். அவ்வாறு வாசிக்கக்கூடிய இசைக்கருவிகள் எல்லாம் வாசிக்கப்பட்டு பாண்டிய தேசத்துக்கே உரித்தான மங்களாசாசன மேல தாளங்களுடன் சுவாமி பெரியாழ்வார் வெண்பட்டு சிகப்பு பட்டு இருபுறங்களும் வீச, வெள்ளைப்பாவாடை சிகப்பு பாவாடை என்பார்கள், அதை வீசிக்கொண்டு கட்டிய முன் நடந்து வர சுவாமி பெரியாழ்வார் அலங்காரமான ஆடிப்பூர பந்தலுக்கு எழுந்தருளுகிறார். அவர் தினந்தோறும் மங்களாசாசனம் செய்யக்கூடிய சுவாமி வடபெருங்கோயிலுடையான் பெரிய பெருமாள் முதலாவதாக எழுந்தருளுகிறார். எழுந்தருளியுடன் அரையர் சுவாமிகளால் தினந்தோறும் சேவிக்கக்கூடியதான பற்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொழிந்த சேவடியன் சென்னியின் மேல் பொறித்தாய் மறுப்பொசித்தாய் மல்லடத்தாய் என்னும் வாசகமே உருப்பொழிந்த நாவினேனை உனக்குறித்தாக்கினையே என்ற பாசுரம் விண்ணப்பம் செய்யப்பட்டு பெரியாழ்வாருக்கு தான் உடுத்து கடைந்த பீதகவாடையும் தான் சூடிக்கடைந்த மாலையும் தனது ஸ்ரீஷடகோபத்தையும் சாதித்து அனுகிரகம் செய்கிறார். சுவாமி பெரியாழ்வார் சுவாமி வடபெருங்கோயிலுடையானை மங்களாசாசனம் செய்து அவரை பிரதட்சிணம் செய்கிறார். அவரை தொடர்ந்து பெரியாழ்வாருடைய குலதெய்வமான எம்மனா என் குலதெய்வமே என்று கொண்டாடக்கூடியதான குளமலை, கோலமலை, கொற்றமலை, குளிர்மாமலை, நிலமலை, நீண்டமலை, திருமாலிரும் சோலையதே என்ற சுந்தரத்தோளுடையான் இங்கே 15 கிலோமீட்டர் தூரத்திலே காட்டழகர் என்கிற திருப்பெயரோடு எழுந்தருளி நூபுர்கங்கை தொட்டியுடன் அருள்பாலிக்கிறார். அந்த எம்பெருமான் எழுந்தருளுகிறார் ஆடிப்பூர பந்தலுக்கு. அவரிடத்திலே அரையர் சுவாமிகளால் சிந்துரச் செம்பொடி போல் என்கிற பாசுரம் அரையர் சுவாமிகள் சேவிக்க மங்களாசாசனம் நடைபெறுகிறது. அந்த எம்பெருமானை சுவாமி பெரியாழ்வார் பிரதட்சணம் செய்து அவர் தான் சூடிக்கலைந்த மாலை, வஸ்திரம், ஸ்ரீஷடகோபம் ஆகியவை சாதித்து மங்களாசாசனம் நடைபெறுகிறது. அவரை தொடர்ந்து விண்ணீள மேலாப்பு விரித்தார் போல் மேகங்காள் என்ற திருவேங்கடமுடையான் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலே தென் திருப்பதி என்று அழைக்கப்படுவதான ஒரு குன்றின் மேலே திருமலையில் எவ்வாறு திருவேங்கடமுடையான் எழுந்தருள் அருள்பாலிக்கிறாரோ அந்த எம்பெருமான் உற்சவமூர்த்தி எழுந்துள்ளுகிறார். தாயார் மங்களாசாசனம் செய்ததான எம்பெருமான் அரையர் சுவாமிகளால் விண்ணீல மேலாப்பு பாசுரங்கள் சேவிக்கப்பட்டு எம்பெருமானுடைய உடுத்து களைந்த பீதகவாடை, சூடிக்களைந்த மாலை, ஸ்ரீஷடகோபம் முதலியவை சுவாமி பெரியாழ்வாருக்கு கௌரவிக்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேரானை குறுங்குடி எம்பெருமானை திருத்தங்கால் ஊரானை என்று திருத்தங்கள் என்கிற திவிதேசத்திலிருந்து முதல் நாள் அங்கிருந்து கிளம்பி மறுநாள் காலை ஸ்ரீவில்லிபுத்தூரை வந்தடையக்கூடியதான எம்பெருமான் அலங்கார பந்தலுக்கு எழுந்தருளி பேரானை குறுங்குடி எம்பெருமானை என்கிற பாசுரம் அரையர் சுவாமிகளால் மங்களாசாசனம் செய்யப்பட்டு பெருமாள் தான் சுடிக்கலைந்த மாலை, பரிவட்டம், ஸ்ரீஷடகோபம் ஆகியவை பெரியாழ்வாருக்கு அனுகிரகம் செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தொடை சுடி கொடுத்தாலை தொழுந்தமப்பன் வாளியே என்று ஆண்டாள் நாச்சியாரும் ரங்கநாதரும் ஆடிப்பூர பந்தலுக்கு எழுந்துருகிறார்கள். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரடியே போற்றும் பொருள்களா என்று திருப்பாவை பாசுரத்தாலே
மங்களாசாசனம் நடைபெறுகிறது. ஆண்டாள் நாச்சியார் தான் சூடி களைந்த மாலை, திருப்பருவட்டம், ஸ்ரீஷடகோபம் முதலியவைகள் எல்லாம் சுவாமி பெரியாழ்வாருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. சுவாமி பெரியாழ்வார் பிரதட்சணம் செய்தவுடன் அன்றைய தினமா வீதி கோஷ்டியானது தொடங்குகிறது. தாயார் மாட வீதிகளிலே வீதி எழுந்தருளி, சிங்கமால் கோரோடு மண்டபத்திற்கு எழுந்தருளி விசேஷ திருவஞ்சனம், திருவாராதனம் முதலியவைகள் கண்டறிகிறார்கள். அதைத் தொடர்ந்து அனைத்து எம்பெருமான்களும் கருட வாகனத்திலே 5 கருட சேவை என்று நியமிக்கப்பட்டதான 5 கருட சேவை அலங்காரம் நடைபெறுகிறது. சுவாமி பெரியாழ்வார், சுவாமி ஆண்டாளும் அம்சவாகனத்திலே எழுந்தருளி அருள்பாலிக்கிறார்கள். கருட வாகனம் அலங்காரம் முடிந்தவுடன் சுவாமி பெரியாழ்வார் ஆண்டாள் நாச்சியாருடைய சன்னதி முன்பாக அமையப்பட்டுள்ள குடவர வாசல் என்று சொல்லக்கூடியதான மணிக்கதவம் பெரிய கதவிற்கு முன்பாக எழுந்தொழுகிறார். ஆண்டாள் நாச்சியார் அம்ச வாகனத்திலும் சுவாமி ரங்கநாதர் தங்க கருட வாகனத்திலும் எழுந்தருளி கற்பூர ஹாரதி நடைபெறுகிறது. அந்த கற்பூர ஹாரதி பெரியாழ்வாருக்கு காண்பிக்கப்படுகிறது. பெரியாழ்வார் ஆண்டாளையும் சுவாமி ரங்கநாதரையும் சேவித்தவாறே முன்பு எழுந்தருள முதலில் ரங்கநாதர் கருட வாகனத்தில் எழுந்தருகிறார். பின் ஆண்டாள் நாச்சியார் ஹம்ச வாகனத்தில் எழுந்தருகிறார். அனைத்து புறப்பாடுகளிலுமே முதலில் ஆண்டாள் நாச்சியார் தான் எழுந்தருள்வார். கருட சேவை அன்று ஒரு நாள் மட்டும் முதலில் கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி பின் அம்ச வாகனத்திலே தாயார் எழுந்தருகிறார். ஆண்டாள் நாச்சியாரை தொடர்ந்து சுவாமி பெரிய பெருமாள், சுவாமி திருமாலிருஞ்சோலை கள்ளழகர், சுவாமி சீனிவாச பெருமாள், திருத்தங்கால் அப்பன் ஆகிய எம்பெருமான்கள் வரிசையாக கருட வாகனத்திலே எழுந்தருளுகிறார்கள். எழுந்தருளி 4 மடவீதிகள் 4 ரதவீதிகள் எழுந்தருளியுடன் அலங்காரமாக அமையப்பட்ட ஆடிப்பூர பந்தலிலே வரிசையாக 5 கருட வாகனமும் 2 அம்ச வாகனத்திலும் அனைத்து எம்பெருமான்களும் ஒரு சேர எழுந்தருளி திருவந்தி காப்பு வைபவம் கடம் கற்பூரம் காமிக்கப்பட்டு காலை எவ்வாறு மங்களாசாசனம் நடைபெற்றதோ அதை போலவே அனைத்து எம்பெருமான்களுக்கும் மங்களாசாசனம் செய்து வழி அனுப்புகிறார்கள். அனைத்து எம்பெருமான்களும் எழுந்தருளியுடன் திருத்தங்களிலிருந்து எழுந்தருளின சுவாமி திருத்தங்களப்பன் தனியாக ஆண்டாள் நாச்சியார் இடத்திலே எழுந்தருளியுடன் மங்களாசாசனம் நடைபெற்று ஆண்டாள் நாச்சியார் சூடி களைந்த மாலை, உடுத்து களைந்த பீதகவாடை இரண்டும் அந்த எம்பெருமான் நேரடியாக பெற்றுக்கொள்கிறார். வருடத்திற்கு ஒரு முறை திருமலை தெய்வமான திருவேங்கடமுடையானுக்கு இங்கிருந்து மாலை, கிழி, வஸ்திரம் ஆகியவை செல்கிறது. மதுரை அழகர் சித்ரா பௌர்ணமி என்று ஆற்றில் இறங்கும் பொழுது இங்கிருந்து மாலை, கிழி, வஸ்திரம் செல்கிறது. தினந்தோறும் வடபத்திரசாயி எம்பெருமானுக்கு ஆண்டாள் நாச்சியார் சன்னதியிலிருந்து செல்கிறது. வருடத்திற்கு ஒரு நாள் திருத்தங்களிலிருந்து நேரடியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் எழுந்தருளி ஆண்டாள் நாச்சியாரிடத்திலே நேரடியாக மாலை, கிழி, வஸ்திரம் ஆகியவைகளை சுவாமி திருத்தங்களப்பன் பெற்றுக்கொள்கிறார். சுவாமி திருத்தங்களப்பன் சன்னதி தெரு கடந்து போகும் வரை அங்கே ஆண்டாள் நாச்சியார் அவரை பார்த்தவாறு எழுந்தருளி இருப்பார். அவர் சன்னதி தெரு கடந்து போனவுடன் தாயார் பெருமாளும் உள்ளே எழுந்தருளி இரவு கண்ணாடி அறையிலே ஏகாந்த சேவையானது நடைபெறுகிறது. இவ்வாறு ஆடிப்பூர உற்சவம் 5ஆம் திருநாள் அனைவரும் அனுபவிப்போமா. மங்களாணி பவந்து.